தற்போது இந்தியா முழுவதும் பேசப்படும் விஷயம் என்றால் அண்ணல் அம்பேத்கர் அமித்ஷா தான். நாடாளுமன்ற விவாதத்தின் போது அமித்ஷா காங்கிரஸ் அண்ணல் அம்பேத்கரை எப்படி நடத்தியது என குற்றச்சாட்டுக்களை அடுக்கினார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் அமித்ஷா அம்பேத்கரை அவமானப்படுத்திவிட்டதாக கூச்சலிட்டு நாடாளுமன்ற அவைகளை ஒத்திவைத்தார்கள். இந்த விஷயம் பெரிதாக பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக போராட களமிறங்கினார்கள் பாஜகவினர். இந்த போராட்டத்தின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாஜக எம்பிக்கள் பிரதாப் சாரங்கி, முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தொடர்பாக பாஜகவினர் அளித்த புகாரின் பேரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது 5 பிரிவுகளின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அம்பேத்கருக்கு காங்கிரஸ் செய்த துரோகங்களை பட்டியலிட தொடங்கியது பாஜக. பிரதமர் மோடி அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதை மறுத்தது காங்கிரஸ் கட்சிதான். அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் நேரு. அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்க ஒரு வம்சத்தின் கட்சி முழுமையாக ஈடுபட்டது. அம்பேத்கரை 2 முறை காங்கிரஸ் கட்சிதான் தேர்தலில் தோல்வியடைய செய்தது என்று காங்கிரஸ் அவமதிப்பு என்று ஒரு பட்டியலையே மோடி வெளியிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஓவராக பேசிய திமுகவையும் விட்டு வைக்கவில்லை பாஜக. குறிப்பாக சட்ட அரசியல் அமைப்பு ஒழுக்கத்தை பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கும் திமுகவின் வழிகாட்டியான பெரியார், இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் அம்பேத்கரால் உருவான அரசியல் சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார். நாங்கள் சட்ட புத்தகத்தை கொளுத்தப் போகிறோம் என்று அறிவித்தார். இதனை சுட்டிக்காட்டி திமுகவை காலி செய்தார் தேஜஸ்வி. இன்னொரு பக்கம் அண்ணாமலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவை வச்சு செய்தார். கடந்த 2012ஆம் ஆண்டு அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமதித்ததற்காக காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அவரே போராட்டம் நடத்தியதை மறந்துவிட்டார். மேலும் காங்கிரசும் திமுகவும் மற்றும் அவர்களது கூட்டணி கட்சிகளும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்த அவமரியாதையையும் பட்டியல் சமூக மக்களுக்கு அவர்கள் செய்த களங்கங்களின் வரலாற்றையும் அழிக்க முடியாது என்று கூறினார். இந்த சூழலில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கோபம் கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாட்டையால் அடிப்பது போலவும் 1950ஆம் ஆண்டு கேலி சித்திரம் வரைந்த கேசவ் சங்கர் பிள்ளை என்பவர் சில்ட்ரன்ஸ் புக் ட்ரஸ்ட் என்கிற புத்தகத்தில் அச்சித்திரத்தை அச்சிட்டு வெளியிட்டார். அண்ணலை அவமதித்த கேசவ் சங்கர் பிள்ளைக்கு காங்கிரஸ் அரசு 1956ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், 1966ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும், 1976ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவித்தது. அது மட்டுமல்ல, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது 2012ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அந்த கேலி சித்திரத்தை NCERT பாடத்திட்டத்தில் சேர்த்தது. அந்த கூட்டணி ஆட்சியில் திமுகவும் அங்கம் வகித்தது குறிப்பிடத்தக்கது என ராஜா பதிவிட்டுள்ளார். ஒட்டுமொத்த பாஜகவினரும் காங்கிரஸையும் திமுகவையும் ஆதாரங்களோடு கதறவிட்டு வருகிறார்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.